நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதாடா? பிரச்சனை நடந்துருச்சு, அவன் இங்க தான் இருக்க போறான். இப்படியே எத்தனை நாளைக்கு நான் ஓடிட்டு இருக்க முடியும்? அண்ணே, இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் வேணும். இப்ப ஏதோ ஒரு வகையில இந்த பிரச்சனை வந்துருச்சு இல்ல, அத நான் உடைச்சு பேசுறேன். என்னன்னு இப்ப சொல்ல வர? இப்ப அண்ணி என்ன பண்ணணும்? இங்க பாருங்க, நான் திரும்ப திரும்ப சொல்லியும் நீங்க திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கீங்களே. சக்திக்கு இவ அம்மாவா இருக்கணும். என்னது என்னது? அம்மாவா இருக்கணுமா? யாருக்கு யார் அம்மாவா இருக்கணும்? தொலைச்சிருவேன். என்ன விளையாடுறீங்களா? சிறந்த முறையில அம்மாவா இருப்பேன் நான் என்ன போர்டா வச்சிருக்கேன்? உமா, நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டு கத்திட்டு இருந்தா என்னமா மரியாதை எங்களுக்கு? இருமா ஒரு நிமிஷம் பொறுமையா. டேய், ஏன்டா அப்படி பண்ற? சரி, நானும் சொல்றேன். இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறோம். என்னாலலாம் அப்படியெல்லாம் சக்திக்கு அம்மாவா இருக்க முடியாது. இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. ஐயோ உமா, இது ஏட்டிக்கு போட்டியா பேசுற விஷயம் இல்ல. நீ நிதானமா யோசிச்சு பார்த்தா நான் சொல்ற நியாயம் உனக்கு புரியும். ஏய், நான் செஞ்சது சரின்னு உன்கிட்ட பேசலையே. தப்பு நடந்துருச்சு உமா. என்ன சொல்யூஷன் யோசிச்சு தானே பேசுறேன். நீங்க எப்படி வேணாலும் பேசுங்க, அத பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்ல. ஆனா எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல அந்த பையன் உங்களுக்கு முக்கியமான்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். என்ன என்ன பாத்துட்டு இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. ஒண்ணு இந்த வீட்ல நான் இருக்கணும் இல்ல அந்த பையன் இருக்கணும். ரெண்டுல ஒரு முடிவை சொல்லுங்க. டேய் ரவி, என்ன என்ன யோசிக்கிற? பதில் சொல்லுங்க ரவி. அவ ரொம்ப தெளிவா நேரடியா தானே கேக்குறா. ஏன் அமைதியா இருக்கீங்க? எப்படி சொல்லுவாரு? எப்படி பதில் சொல்லுவாரு? அவர்லாம் சொல்ல மாட்டாரு. ஏன்டா இப்படி பண்ற? ஏன்னா அவங்க கோவப்படுத்திட்டு இருக்க? நீ அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது பேச வேண்டியதானே? இது சரி இது தப்புன்னு சொல்லலாம்ல. இல்லாத வாழ்க்கைக்காக இருக்கிற வாழ்க்கையை விட்டுட்டு இப்படி உட்கார்ந்திருப்பியா? இவனை அப்படியே இழுத்து போட்டு அறையணும்டா. அந்த ஆளை டார்ச்சர் பண்றாருன்னா இவனால எப்பவுமே பிரச்சனை. ஏய் வா மம்மி. உமா 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 இருமா இருமா இருமா. நீ பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்க. விடுமா பேசாம. பாரு விடுங்க. இருமா. அப்படியே இவர் கூட வாழணும்னு எனக்கு ஒண்ணு தலையெழுத்து இல்ல. நான் முக்கியம் நினைக்காதவர் கூட வாழணும்னு எனக்கு என்ன வந்துச்சு? சரி உமா, இருமா, அவங்கிட்ட பேசுவோம். அமைதியா இரு ப்ளீஸ். டே ரவி, இதெல்லாம் ரொம்ப தப்புடா நீ பண்றது. உமா கேக்குறது ரொம்ப சாதாரணமான ஒரு கொஸ்டின். அதுக்கு ஒளிவு மறைவு இல்லாம ஸ்ட்ரைட்டா பதில் சொல்றா. இப்படி வாயை மூட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? ஒரே அர்த்தம் தான். அவருக்கு அந்த பையன் தான் முக்கியம். நானும் நிலாவும் முக்கியம் இல்ல. நாங்க கிளம்புறோம். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. இருமா ஒரு நிமிஷம் இருமா. பேசிட்டு இருக்கோம்ல. டேய் இருடா நீ. இதுக்கு மேல வாய் மூட்டு இருந்தா நல்லது இல்ல. வாய் திறந்து பதில் சொல்லு. உனக்கு யார் முக்கியம்? அந்த பையனா இவளா? இங்க பாருங்க, திரும்ப கேக்குறேன், கடைசியா ஒரு தடவை கேக்குறேன், தெளிவாவும் கேக்குறேன். உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல அந்த பையன் முக்கியமா? இப்ப நீங்க பதில் சொல்ல போறீங்களா இல்லையா? ஏய், எனக்கு சக்தி தாண்டி முக்கியம். டேய் என்னடா இப்படி பேசுற? அறிவில உனக்கு? ஏடா கட்டின பொண்டாட்டி விட அந்த பையன் உனக்கு முக்கியமா போயிட்டானா? அதுவும் முன்னாடியே சொல்லிட்டு இருக்க. அவ என்னடா பண்ணுவா? அந்த குழந்தை என்ன நினைக்கும்? அண்ணே, நீ இவ்ளோ மோசமா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஏய் வாடி. ஐயோ அண்ணே, உமா 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 நீ டேய் உனக்கு வாய் தான் வீட்டை விட்டு போயிட்டு இருக்கா. பேசாம நின்னுட்டு இருக்க. ஏக்கா, இதுக்கு மேல என்னக்கா பண்ண சொல்ற? நான் சொல்றதை ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நான் செஞ்ச தப்புக்கு ஒரு சின்ன பையன் தண்டனை அனுபவிக்கணும். டேய் ரவி, நீ பேசுறது முட்டாள்தனமா இருக்குடா. ஏங்க விடுங்க. ஒரு நல்ல வாழ்க்கையை எப்படி கெடுக்கணும்னு உங்களை பார்த்து தான் கத்துக்கணும். வாங்க நம்மலாம் நீ போலாம். மண்ணவாரி போட்டுக்கடா. உமா ஏய் உமா ஏய்
ஏய் நீங்க நில்லு. ஓகே மம்மி. கதவு திறங்க. கதவு திறங்க. இப்போ உங்களுக்கு திருப்தி தானே? நினைச்சதெல்லாம் சாதிச்சிட்டீங்கல்ல? போங்க போய் சந்தோஷமா பால் பாயாசம் வச்சு சாப்பிட்டு கொண்டாடுங்க போங்க. இந்த ஊர்லயே இல்லப்பா, இந்த உலகத்திலேயே பெத்த பிள்ளைங்க நல்லா இருக்கறத பார்க்காம வயிறெறிற ஒரே பெத்தவங்க நீங்க மட்டும்தான். எங்கேயோ கடந்த பயல கூட்டிட்டு வந்து இங்க வச்சு வளர்த்து நல்லா இருக்கிற எங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்கல்ல. அப்படியே மனசெல்லாம் குளுகுளுன்னு இருக்குமே. ஏய் நிறுத்து. என்ன உன் பிரச்சனை? எதுக்கு இப்ப வந்து கண்டுபிடி பேசிக்கிட்டு இருக்கறீங்க? நான் ஒண்ணும் கண்டதெல்லாம் பேசல. இவர் பண்றதுதான் அப்படி இருக்கு. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க பையன் பிரியான்னு ஒருத்திய கூட்டிட்டு வந்து என் வாழ்க்கையை நாசம் பண்ண பார்த்தான். அப்போ எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்க. அதெல்லாம் நான் மறக்கலங்க. ஆனா அதுக்காக இன்னைக்கு இப்படி பண்ணுவீங்களா? அவ போயிட்டா, ஆனா எங்கேயோ இருந்த அவ புள்ளைய கொண்டு வந்து வளர்க்குறீங்க. சரிங்க, ரைட், என்னமோ பண்ணி தொலைங்க. ஆனா அவனை நிலா படிக்கிற அதே ஸ்கூல்ல தான் கொண்டு போய் சேர்க்கணுமா? ஊர்ல வேற ஸ்கூலே இல்லையா? அப்ப என்ன? ரெண்டு பேரையும் ஒரே ஸ்கூல்ல சேர்க்கணும். அது மூலமா ஒரு பிரச்சனை வரணும். அத நீங்க பார்த்து ரசிக்கணும். அதானே? என்ன முழிக்கிறீங்க? அதானே அதானே உங்க இன்டென்ஷன்? அதான் உங்க ரெண்டு பேர் மொழியை பார்த்தாலே தெரியுது. அதான் அன்னைக்கு ஸ்கூல்ல வச்சு அவ்வளவு அதிகாரமா வெளிப்படையா பேசுனீங்கல்ல. எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா? என்னோட இடத்துல உங்க பொண்ணு இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. கட்டி கொடுத்த இடத்துல அவ புருஷன் இன்னொரு பொண்ணு கூட வாழ்ந்து ஒரு புள்ளைய பெத்த எடுத்துட்டு வந்து கொடுத்து வளர்க்க சொன்னா அப்பவும் இப்படிதான் யோசிப்பீங்களா? உங்ககிட்ட எல்லாம் பேசி என்ன ஆக போகுது? அதான் மொத்தமா எல்லாம் போச்சே. உங்க மூஞ்சிலே முழிக்க பிடிக்கல. சீ. வா. ஏங்க ஏதோ பெரிய பிரச்சனை போல இருக்குங்க. இவ பேசுறதையும் ஒரு கையில பெட்டியும் ஒரு கையில குழந்தையும் பார்த்தாக்கா கோச்சுக்கிட்டு போற மாதிரி இல்ல தெரியுது. ஆமா, பார்த்தா அப்படிதான் தெரியுது. அப்படியா? போய் அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வாங்க. எதுக்கு? சும்மாரு, நடக்கிறத வேடிக்கை மட்டும் பாரு. ஒரேடியா ரொம்ப வில்லன் மாதிரி பண்ணாதீங்க. வாங்க அவளை போய் கூட்டிட்டு வருவோம். அண்ணி குடுங்க. உமா இருமா. இருமா, கொஞ்சம் உமா சொல்றது கேளு. இருமா. ஏதா இருந்தாலும் பேசி தீர்த்து போவோமா? உமா, இங்க வா, சொன்னா கேளு. வாமா நீ. குடு. அதான் எல்லாரும் வந்திருக்காங்கல்ல, கவலைப்படாத. இனிமே அவங்க பார்த்துப்பாங்க. என்னங்க சொல்றீங்க? இங்க என்ன நடக்குது? எனக்கு ஒன்றும் தெரியல சீதா. கொஞ்சம் பொறு, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆமா, அவ ஏதோ ஸ்கூல்ல அது இதுன்னு சொல்றாளே, அங்க என்ன பிரச்சனை? ஸ்கூலுக்கு போனேன்னா ஓ, இவ்ளோ நடந்திருக்கா? ம், ஒரு 7 வயசு பையன் இவள ஆசையா அம்மா அப்பான்னு சொல்றான்னா அதுக்கு இவளுக்கு என்னவா? இத்தனைக்கும் நம்ம சக்தி அம்மா இல்லாம வளர்ந்த பையன். அவன் கூட போய் மல்லுக்கு நிக்கிறானா? இவெல்லாம் என்னங்க ஜென்மம்? அதான் பிரச்சனை. ஆனா ஒரு விஷயங்க, கோச்சுக்கிட்டு போற உமாவை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரதுக்காச்சும் மத்த எல்லாரும் ஒத்துமையா போறாங்க. இந்த அளவுக்காச்சும் ஒழுங்கா இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்தான். இப்பவும் நம்ம பசங்களை பத்தி நீ தப்பு கணக்கு போடுற சீதா. இருந்தாலும் நீங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தேகமா பாக்குற மாதிரி இருக்கு. நீ நம்பலல்ல, இப்போ நீ நடக்கிறத பாரு. நம்ம பசங்க எப்பவுமே நம்மளை ஏமாத்த மாட்டாங்க. உமா சொல்றோம்ல, கொஞ்சம் கேளு உமா. விடுங்க, சொல்ல கேட்காம நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? புள்ளைய கூட்டிட்டு எங்க போவ நீ? எங்கேயோ போறங்க. விடுங்க. என்னம்மா நீ எங்க போறதுக்கு நாங்க எதுக்குமா இருக்கோம்? இது பார், புருஷன் பொண்டாட்டி சண்டை வந்தா உடனே கோச்சிட்டு கிளம்புறதா இருந்தா ஒவ்வொரு வீட்லயும் ஒரு நாளைக்கு 4 தடவையாச்சும் வெளியில போகணும். அவ்வளவு பிரச்சனை எல்லார் வீட்லயும் இருக்கு. அதுக்காக அவர் பேசுறதெல்லாம் கேட்டுட்டே இருப்பீங்களா? சூடு சொரண இருக்கிற வேற எந்த பொம்பளையா இருந்தாலும் இதுக்கு மேல இங்க இருப்பாளா? நீங்களே சொல்லுங்க. எனக்கு உன்னை விட சக்தி தான் முக்கியம்னு எவ்வளவு திமிரா சொல்றாரு. நீங்களும் தானே அதை கேட்டுட்டு இருந்தீங்க.
அப்ப போய் அந்த சக்தியை வச்சு வாழ சொல்ல வேண்டியதானே? நானும் என் புள்ளைய என்னமோ பண்ணிட்டு போறேங்க. என்னங்க ஏதோ பெரிய பிரச்சனை போல இருக்கு. ஆமா, ரவிக்கு சூடு சொன்ன வந்து ஏதோ பேசிட்டான்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க அண்ணி, உங்க மன வேதனை எங்களுக்கு நல்லா புரியுது. ரவி என்ன செய்யறது 100% தப்பு தான். அத பத்தி நம்ம என்னன்னு பேசுவோமே. அதுக்காகலாம் நீங்க வீட்டை விட்டு போறது தப்பு அண்ணி. முதல்ல நீங்க எதுக்கு வீட்டை விட்டு போகணும்? எதுக்கு நீங்க வெளியே போய் கஷ்டப்படணும்? எல்லா தப்பையும் செஞ்ச அவரு ஜாலியா உட்கார்ந்துட்டு தானே இருக்காரு. எந்த தப்பும் செய்யாத நீங்க அதுவும் குழந்தைய வச்சுக்கிட்டு வெளியே போய் கஷ்டப்படணுமா? ஆமா உமா, ரவி ஏதோ ஒரு கடுப்புல பேசிட்டாரு. அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு தொங்காத. எப்படிக்கா? எப்படி இதை விட சொல்றீங்க? முதல்ல அவன் யாருன்னு தெரிஞ்சப்பவே எனக்கு பாதி உயிர் இல்ல. சரி, என் குழந்தைக்காக அனுசரிச்சு போகணும்னு நான் நினைச்சேன். இப்போ இவ்ளோ ஓப்பனா அவன் தான் முக்கியம்னு சொல்றாருனா, இனிமே நாள் போக போக இன்னும் என்னெல்லாம் சொல்லுவாரு. அப்ப நான் யாருக்கா இந்த வீட்ல? நான் யார் இந்த வீட்ல? உங்க வேதனை எல்லாமே சரிதான் அண்ணி. கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம்ல. அமைதியா இருங்க. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். இல்ல மலரு, நான் ஒண்ணு மானங்கட்டு போய் ஒரு வாழ்க்கை வாழணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. எனக்கு அப்பா மட்டும் தானே இல்ல, அம்மா மத்த சொந்தக்காரங்க எல்லாருமே இருக்கதானே செய்யறாங்க. நான் ஒண்ணு ரோட்ல உட்காந்து பிச்சை எடுக்க மாட்டேன். எங்கேயோ போய் ஏதோ ஒரு ஸ்கூல்ல என் புள்ளைய சேர்த்துட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போறேன். என்ன உமா, என்ன பேசுற நீ? என்ன பிரிஞ்சு போறேன்னு சொல்றியா? இல்ல நீ, நான் ரவியை டிவோர்ஸ் பண்ண போறேன். டிவோர்ஸ் பண்ண போறியா உமா? ஏ உமா, இந்த சின்ன பிரச்சனைக்கு இவ்ளோ பெரிய முடிவு எடுக்கிற? புத்தி கித்தி கேட்டு போச்சா உனக்கு? இது ஒண்ணும் சின்ன பிரச்சனை எல்லாம் கிடையாது. நிஜமா எந்த ஒரு பொண்ணு வாழ்க்கையிலயும் இது ரொம்ப பெரிய பிரச்சனை. நியாயமா பார்த்தா அவர் கூட சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி சந்தி சிரிக்க வச்சிருக்கணும். ஏதோ ஒரு கோவத்துல நான் வெளியில போறேன். ஏங்க என்னங்க இவ டிவோர்ஸ் அது இதுன்னு ரொம்ப பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்கா? எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்குங்க. அதெல்லாம் ஒரு பதட்டமும் தேவையில்லை சீதா. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இங்க எதுவும் நடக்காது. ஏய் வாடி. ஏய் நீ உமா, என்ன உமா? சொன்ன கேளு உமா. அமைதி. முட்டாள்தனமா ஏதாச்சும் பண்ணிராத. டிவோர்ஸ்ங்கிறது உனக்கு என்ன அவ்வளவு சாதாரணமா போச்சா? கோர்ட் கேஸ்னு வருஷக்கணக்கா நீ அல்லாடணும் தெரியுமா? எல்லாத்தையும் தாண்டி முதல்ல எதுக்கு நீ அதை பத்தி எல்லாம் யோசிக்கிற? இது பார், அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் இல்ல. இன்னும் ரவி கூட உட்கார்ந்து நாங்க யாருமே பேசலமா. அதான் பேசிட்டீங்கல்ல. என்ன சொன்னார் அவரு? ஆமாமா, அவன் இப்போதைக்கு கோவத்துல பேசிட்டான். நீ இந்த ஒரு சில வார்த்தையை மட்டும் புடிச்சிட்டு தொங்காத. திரும்ப போய் அவன்கிட்ட ஒரு வார்த்தை பேசுவோம். ஒரு 2 நாள் கழிச்சு அவன்கிட்ட இதை பத்தி பேசுவோம். நீ கொஞ்சம் பொறுமையா தான் இருமா. ஆமா அண்ணி, நிலாவை நினைச்சு பாருங்க. அப்பா இல்லாம வளர்ந்துருவாளா? அப்பாவை பார்க்காம தான் இருந்துருவாளா? உமா என்ன திடீர்னு டிவோர்ஸ் அதுன்னு சொல்லி பெரிய குண்டா போடுறா? ஒருவேளை இவ டிவோர்ஸ் பண்ணிட்டா ரவி தனியால் ஆயிடுவான். ஏற்கனவே அவன் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கான். எந்த நேரம் வேணாலும் அவன் நல்லவனா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த தனிகாச்சலத்தை கொண்டது நாங்க தான் போய் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டானா நமக்கு சிக்கல் ஆயிடும். உமாவும் ரவியும் சேர்ந்து இருக்கிற வரைக்கும் தான் அந்த கொலைக்கேஸ்ல இருந்து நாம தப்பிக்க முடியும். ஒரு நிமிஷம் இருங்க. உமா, நான் சொல்றத கேளு. நீ டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்றியே, நீ எதுக்கு பண்ணணும்? நீ என்ன தப்பு செஞ்ச? எதுவுமே கிடையாது. பிரியா கூட கான்டாக்ட் வச்சதுல இருந்து அந்த பையனை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் ரவி தானே காரணம். ஆனா இன்னைக்கு தண்டனை அனுபவிக்கிறது நீயா? இது பத்தாதுன்னு இப்ப வீட்டை விட்டு போறான்னு கிளம்பி இப்ப டிவோர்ஸ் வரைக்கும் வந்து நிக்கிற. இப்ப நான் சிம்பிளா ஒண்ணு கேக்குறேமா, இந்த போராட்டத்தை நீ வீட்டை விட்டு வெளியே போய் தான் செய்யணுமா? வீட்டுக்குள்ள இருந்தா செய்ய முடியாதா? இங்க பாரு உமா, உன் மனசு கஷ்டப்படுறத பத்தி ரவிக்கு எந்த கவலையுமே இல்ல. அப்ப நீ இதே வீட்டுல இரு. அவன் கூட பேசாம கூட இருமா. இங்க இருந்துகிட்டு அவனை பழி வாங்கணும்னு நினைச்சா கூட பண்ணு. யார் தடுக்க போறா உன்னை? இங்க பாரு உமா, கொஞ்சம் கொஞ்சமா அவனை உன் வழிக்கு கொண்டு வா. இங்க பாரு, ஒண்ணுமே இல்ல. இப்ப என்ன, சக்தி தானே உனக்கு பிரச்சனை? உனக்கு மட்டுமா பிரச்சனை? நம்ம எல்லாருக்குமே தானே பிரச்சனை. அவன் மட்டும் சீன்லயே இல்லைன்னு வையேன், நீயும் ரவியும் எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி தானே வாழ்ந்துருப்பீங்க. கரெக்டா இல்லையா? நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா சொல்லு.
ஒரு சின்ன பையனுக்கு பயந்து நீ வீட்டை விட்டு போறேன்னு சொன்னா என்னமா அர்த்தம்? இதோ பாருமா, அவன் பேசுறதெல்லாம் கரெக்ட் தான். ஒரு 7 வயசு பையனுக்கு பயந்து நீ பாட்டுக்கு உன் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன்னு சொல்ற. முடிச்சுப்பியா சொல்லு? ரேவதி ஒரு நிமிஷம், நான் பேசி முடிச்சிடுறேன். இங்க பாருவோமா, சக்தியை எப்படி வீட்டை விட்டு விரட்டுறதுன்னு நாம முத யோசிப்போம். மெல்ல மெல்ல நம்ம பண்ணுவோம். அதுக்கு நீ இங்க இருக்கணும். வெளியே இருந்து நீ அதை பண்ண முடியாது. ரவி இன்னைக்கு இப்படி பேசியிருக்கானா, அவன் ஏதோ ஒரு முள்ள நீ பேசின பேச்சுக்கு எதிர்த்து பேசிட்டாமா, அதுக்காக இப்படியே இருப்பானா என்ன? மாற மாட்டானா? ஆமா உமா, இவர் சொல்றது கரெக்ட் தான். கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதை விட ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்றேன். எங்க அப்பா நம்ம எல்லாரையும் துரத்தி விட்டு வீட்டை பிடுங்க பிளான் பண்றாரு. கரெக்டா இல்லையா? அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் தடுத்து வச்சிருக்கோம்னா, அதை அவரால் பண்ண முடியலன்னா அதுக்கு என்ன காரணம்? நாமெல்லாம் ஒற்றுமையா இருக்கிறதாமா? இங்க பாருமா, நீ பாட்டுக்கு இப்ப ரவியை பிரிஞ்சு போயிட்டா என்ன நடக்கும்? நமக்குள்ள ஒரு கசப்பு வரும். ஒருத்தர் பிரிஞ்சுட்டேன்னு வையே, இதான் சாக்குன்னு எங்க அப்பா உள்ள பூந்து குழம்புல குட்டையில மீனை பிடிச்சிட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்பாரு. இங்க பாரு, நம்ம எல்லார்கிட்ட இருந்து வீட்டை புடுங்கிடுவாரு. நான் சொல்லல, நம்ம பசங்க எப்பவும் நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க. உமா எங்கேயும் போக மாட்டா. நீ உள்ளவா. இங்க பாருமா, எல்லாத்தையும் தாண்டி குழந்தை நிலாவை நினைச்சு பாரு. நீ சக்தி மேல உள்ள கோவத்துல நீ நிலாவை பழிவாங்க நினைக்கிற. இது நம்ம குழந்தைக்கு நாமளே செய்யற துரோகம் மாதிரி. இங்க பாருமா, உனக்கு புருஷன் தேவையில்லாம இருக்கலாம், ஆனா நிலாவுக்கு அப்பா தேவை. அதை யோசிச்சு பாருமா. ஆமா அண்ணி, நீங்க வாங்க, நாங்க இத்தனை பேர் இருக்கோம்ல, பாத்துக்கலாம். ஆமா உமா, ப்ளீஸ், நீ எதுவா இருந்தாலும் இங்க இருந்து தான் செய்யணும். வா மலர், அந்த பேக் எடுத்து வா. அந்த லக்கேஜ் எடுத்துட்டு வா. இல்ல வா. ஓடியா. நான் ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஏதோ ஒரு கோவத்துல வீட்டை விட்டு போகணும் தான் நான் கிளம்புனேன். அப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்தேன், எல்லா தப்பும் செஞ்சவங்களே இங்க திமிரா உட்கார்ந்துருக்கும் போது நான் எதுக்குங்க வெளியே போனோம்? நான்லாம் எங்கேயும் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். இந்த வீட்ல மத்தவங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு. சொல்ல போனா அதை விட கூடுதல் உரிமையே இருக்கு. கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் ஒழுக்கமா நேர்மையா வாழ்ந்திருக்கேன். யாருக்கோ புள்ளைய பெத்துட்டு நான் ஒன்னும் கூட்டிட்டு வரல. எந்த திருட்டுத்தனமும் எனக்கு தெரியல. பெத்த அப்பாவை கூட சாக கொடுத்துட்டு அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம புருஷ முக்கியம், புள்ள முக்கியம், குடும்பம் முக்கியம்னு வாழ்ந்துட்டு இருக்கேன் நானு. இதெல்லாம் சில பேருக்கு புரியாம இருக்கா? இல்ல, புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறாங்களோன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் ரொம்ப கிளியரா இருக்கேங்க. நான் ரொம்ப கிளியரா இருக்கேன். நானும் என் பொண்ணும் இங்கதான் இருப்போம். வேற யாருக்காச்சும் நாங்க இங்க இருக்கிறது பிடிக்கல, இதை விட வேற யாராவது முக்கியம்னு நினைச்சா தாராளமா வீட்டை விட்டு வெளியே போய்க்கலாம். நான்லாம் தடுக்க போறது இல்ல. நான் உண்டு, என் குழந்தை உண்டுன்னு வாழ போறேன். ஏ நிலா, வா. போய் உட்கார் போ. டேய் ரவி, திடீர்னு எவ்வளவு பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்ட பாத்தியா? அவ வீட்டை விட்டு கிளம்புறா, தடுக்காம உட்காந்துருக்க நீ பாட்டுக்கு. டேய், ஒரு சண்டைன்னு வந்தா கோவப்படுறதும் சண்டை போடுறதும் சகஜம்தான்டா. அதுக்காக உன் பொண்டாட்டி வீட்டை விட்டு போனா தடுக்க மாட்டியா நீ? போனா போகட்டுன்னு விட்டுருவியா நீ? வா. டேய், அவனை டைவர்ஸ் பண்ண போறோம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காடா. லூஸ் மாதிரி ஏன்டா அப்படி பண்ற? நிஜமாவே அந்த அளவுக்கு காயப்பட்டு போய் பேசுறா. நாங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கமா பேசி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்திருக்கோம். இனிமேலாவது ஒழுங்கா பாத்து இருந்துக்கோ, புரியுதா? நீங்களும் இப்பவே போய் சக்தி தான் முக்கியம்னு பேசி தூண்டி விட்டுறாதீங்க. பேசாம அமைதியா இருங்க. அண்ணா, ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுறது ஈஸி தான். ஆனா அது எப்படி வெடிச்சு எங்க போய் முடியும்ன்றத யோசிச்சு பார்த்தாதான் உனக்கே புரியும்.
திடீர்னு கோவமா உமா அண்ணி கிளம்பி போறாங்களே, நிலாவை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சியா? இத்தனைக்கும் அன்னிக்கு அப்பா கூட கிடையாது. அதெல்லாம் தெரிஞ்சோ இப்படி பண்ணா நல்லா இருக்கா? டேய், எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம், நீ பாட்டு கல்லு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க. ஏதாவது பேசுறா? சத்தியமா எனக்கு என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்ப நாங்க சொல்றதையாவது கேட்டு நடந்துக்கோ. என்ன சொல்ல போறீங்க? சக்தியை வீட்டை விட்டு விரட்டணுமா? ஏன் சொன்னா செஞ்சிரு போறியா என்ன? அண்ணா இப்படிலாம் பேசாதண்ணே. டே ரவி, இங்க பாரு, உன்னை டென்ஷன் பண்றதுக்காக நான் பேசல. ஆனா கொஞ்சம் நிதானமா யோசிச்சு எந்த முடிவு வேணாலும் எடு. புரியுதா? இங்க பாருடா, உன் எமோஷன் என்னன்னு எங்க எல்லாருக்கும் தெரியுது. ஆனா உமாக்கு யார் இருக்கா? அவ கோவத்திலயும் நியாயம் இருக்கா இல்லையா? அதை யோசிச்சு பார்த்து எதா இருந்தாலும் செய்டா. இங்க பாரு ரவி, ஒன்னே ஒண்ணுதான், அந்த பயலுக்காக நிலாவை விட்டு கொடுத்துறாத. அண்ணே, சக்தி என் மகன், என் ரத்தம், எனக்கு பிறந்தவன். அவளுக்கு தான் புரிய மாட்டேங்குதுன்னா ஏன் உங்க யாருக்கும் புரிய மாட்டேங்குது? டேய், பேசிட்டே போறான் பாரு. ஏ ரேவதி, என்ன இவன் எப்படி இருக்கான்? உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. ஐயோ எப்பா, என் மாமியார் வீட்டுக்கே போயிருக்கலாம், அங்கே நிம்மதியா இருந்திருப்பேன். உங்க கூட அக்க போறாரு.